ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 19 ஓவி 22. இந்த நம்பிக்கை அப்படித்தான். அறிகுறிகளில் தவறான மாயையான ஆடம்பரம், உலகில் பிறந்த கனவு கட்டமைப்பு, ஏன் வீண் தற்காலிக முயற்சிகள். விளக்கம். சாயி நுட்பமானதை விட நுட்பமானவர், பெரியதை விட பெரியவர். சூரியனை வழிபடுபவர்கள் சூரியனின் கட்வதிக்கு ஆரத்தி எடுத்து வெள்ளத்தால் ஒரு கணபதியை செய்து அவருக்கு வெள்ளம் படைத்து கடலில் இருந்து ஒரு கைப்பிடி தண்ணீரை எடுத்து அவருக்கு தானம் செய்கின்றார்கள். சூரியன், கணபதி மற்றும் கடல் ஆகியவை பக்தனுடைய பக்தியை காண்கின்றன. அவர்கள் பக்தருக்கு சமமானவர்கள், அதாவது ஒத்த இயல்புடையவர்கள். நெருக்கடி காலங்களிலே ஒருவருக்கொருவர் ஆதரவை காண்கின்றார்கள். ஆனால் உடல் மற்றும் ஆன்மாவின் இணைவு அந்த பொது விதிக்கு விதி விலக்காகும். உடலும் ஆன்மாவும் இயற்கையிலேயே வேறுபட்டவை. ஆனால் ஒன்று மற்றொன்று இல்லாமல் மகிழ்ச்சியை காண முடியாது. அவை ஒரு கணம் கூட பிரிந்திருக்க முடியாது. ஆன்மா தற்காலிகமானது மற்றும் அருவமானது. அதே சமயம் உடல் அழியக்கூடியது மற்றும் மாறக்கூடியது. ஆனால் இரண்டிற்கும் இடையே ஒப்பற்ற அன்பு இருக்கின்றது. அதனால்தான் உலகிலே மாயையானது நீடிக்கின்றது. ஆன்மா ஒரு பெரிய சக்தி. அந்த சக்தியிலிருந்து நுட்பமான வெளிப்படுத்தப்படாத வானமும் இயற்கையும் உருவாக்கப்பட்டன. இயற்கை மாயா என்று அழைக்கப்படுகிறது. ஆன்மா என்பது எல்லாவற்றிலும் நுட்பமானது. அங்குதான் புலன்கள் விழித்தெழுகின்றன. அதுதான் இறுதி இலக்கு. அதுதான் மிக தூய்மையான பிரம்மம். அத்தகைய ஆன்மா உலகிலே மாயையின் விருப்பப்படி செயல்படுகின்றது. இருப்பினும் அது ஒரு படிகத்தை போல தூய்மையானது. படிகத்திலே பிரதிபலிக்கும் நிறத்தை பொறுத்து அது சிவப்பு, கருப்பு அல்லது மஞ்சள் நிறமாக தோன்றும். இருப்பினும் உண்மையிலே அது அனைத்து வண்ணங்களில் இருந்தும் தனியாக, கோளாறுகளில் இருந்து தனித்தனியாக உள்ளது. கயிறு ஒரு பாம்பை போல தெரிகின்றது. ஆனால் கயிற்றிலே உள்ள பாம்பு பொய்யானது. சூரியனின் கதிர்கள் சங்கின் மீது விழும்போது அது வெள்ளி போல தோன்றுகின்றது. வெறுமை நிலையிலே தோன்றும் வடிவங்கள் பொய்யானவை. அதே போல நான், உடல், இந்த பெருமை விடுதலை பெற்ற நபரை தவறான அடிமைத்தனத்திலே வைக்கிறது. உடல், புத்தி, மனம், ஆன்மா என்ற பெருமை இருக்கும் வரை மகிழ்ச்சியும் துக்கமும் தவிர்க்க முடியாதவை. ஒரு ஆலமரத்தினுடைய விதை எவ்வளவு நுட்பமானது. ஆனால் ஆலமரத்தினுடைய வேர் அதற்குள் உள்ளது. இந்த அறிவு இல்லாமல் முக்தி இல்லை. பற்றின்மை இல்லாமல் அறிவும் இல்லை. உலகம் தற்காலிகமானது என்று மனம் உணரும் வரை பற்றின்மை எழுவதில்லை. நிலையற்ற பாதையிலே நடக்கும்போது பிரபஞ்சத்தினுடைய பார்வை மங்கலாகி ஒரு நபர் ஒரு குழப்பத்திலே தொலைந்து போய் எங்கு செல்வது என்று தெரியாமல் தவிக்கின்றார். இது பிரபஞ்சத்தினுடைய மாயையும் மனதில் உள்ள மாயையின் ஆடம்பரமும் ஆகும். உலகம் ஒரு கனவின் மாயை. அதில் ஏன் வீணான முயற்சி? குறிப்பு:
உலகம் நிலையற்றது என்பதை மனம் உணராதவரை விரக்தி எழுவதில்லை. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज